ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் நீண்ட நாள் போராட்டம் இன்றோடு முடிந்தது. நிச்சயம் நல்வழி பிறக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என்மேல் நம்பிக்கை உண்டாவதற்கு காரணம், நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உதவி செய்கிறேன் என்பதால்தான். உன் ஆசைகள் எல்லாம் கனவாய் போகாது, பல மடங்காய் நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கின்றாய். வீண் குழப்பத்தை விட்டுவிடு. அது கண்டிப்பாக நடக்கும். உன் சாயப்பா நான் கூறுகிறேன். உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். விரைவில் அதிசயம் நடக்கும். நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சுடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்றுதானே அர்த்தம். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது. எல்லாம் உனக்காக நன்மை என்று நினைத்துக்கொள். எதிர்மறையிலும் நேர்மறையாய் யோசித்து செயல்படு. எல்லாம் நன்றாக முடியும். என் துணை உனக்கு எப்போதும் உண்டு. நீந்தி தத்தளித்து வாழ்கின்ற வாழ்க்கை என்றைக்கு நமக்கு மாறும் என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறப்போகிறது. எல்லா சுபகாரியங்களும் உனக்கு இனிமேல் நடைபெறும். அதை என் ஆசீர்வாதங்களுடன், என் அன்புடன் நீ பெறுவாய். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் சாய் உன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள். உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றுக்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். அடிக்கடி சொல்கிறேன், நீ மிகவும் அவசரப்படுகிறாய். உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். கர்ம வினைகளின் படி விதியே சதி செய்தாலும், உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு. நம்பிக்கை கொள். உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாய் நான் இருப்பேன். வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன். உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும். உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும். எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.